வணக்கம் உறவுகளே. இன்று குருநகரில் ஆவே மரியா பாடசாலை சிறுவர் பாடசாலை சண்டை காட்சி எடுக்கப்படுகிறது. இது முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள். இங்கே குருநகர் சிறுவர்கள் சந்தைகள் விற்கவங்களை ஏற்கனவே ஒரு ஆவே மரியா மாதிரி இப்போ சில இதில் பள்ளிக்கூடங்களை சிறுவற்ற பாடசாலை பள்ளிக்கூடம் போட்டிருக்கிறோம். அதே போல் இங்கேயும் இன்றைய கூப்பிட்டபடியே இந்த சிறுவற்ற ஆவே மரியா பாடசாலைக்கு இந்த சண்டை காட்சி நடக்க போது இந்த காணொலி எடுக்கிறோம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இன்று ஆவே மரியா பாலர் பாடசாலையில் சந்தை நிகழ்வு இடம்பெற உள்ளது. அந்த நிகழ்வு எமது சிறார்களின் மூளை விருத்தி, வியாபார நோக்கம், எதிர்கால சந்ததியின் வளர்ச்சிக்காக இந்த சந்தை நிகழ்வு இடம்பெற உள்ளது. இந்நிகழ்வின் மூலம் சிறுவர்கள் எதிர்காலத்தில் எவ்வாறு சமூகத்திற்கு ஒரு வியாபார நோக்கத்தை முன்னெடுக்க இருக்கிறார்களோ மற்றும் சந்தையில் எவ்வாறான பொருட்களை சந்திக்கிறார்களோ, எப்படி பொருட்களை விற்பது, எப்படி பொருட்களை வாங்குவது, எப்படியான பொருட்கள் சந்தையில் இருக்கின்றன போன்ற பல நுண் அறிவுகளை பெறுவதற்குரிய இடமாக இந்த சந்தை நிகழ்வு இடம்பெற உள்ளது. இந்த சந்தை நிகழ்வுக்கு மாணவர்களும் பெற்றோர்களும் உறுதுணையாக இருந்து இந்த சந்தை நிகழ்வை செயற்படுவார்கள். அதற்கு வருகை தந்துள்ள அருட்தந்தை மற்றும் முன்னாள் அதிபர் தங்கராஷ்டிரா மாஸ்டர் மற்றும் எங்கள் முன்னாள் அதிபர் அருட் சகோதரி டிவானா மற்றும் இம்முன்பள்ளியின் தலைவர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள், நலன் விரும்பிகள் என பலர் கலந்து உள்ளனர். அவர்களை வரவேற்கும் முகமாக அவர்கள் அனைவரையும் இந்நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்று நிற்கின்றேன். எமது மாணவர்களின் அனைத்து நிகழ்விலும் இவர்களின் ஒத்துழைப்பும் அதிகமாக காணப்படுகின்றது. அத்தோடு எமது மாணவர்களின் சந்தை நிகழ்வுகளை காண உங்கள் அனைவரையும் வரவேற்று நிற்கின்றேன். நன்றி. இளைஞர்களை வரவேற்பு என்பதோடு முதல் நிகழ்வாக மாலை அணிவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. அடுத்த நிகழ்வாக இளைஞர்களுக்கு ஆளாக்கி வைபவம் இடம்பெற்றது.
காணும். வைக்கிறது தண்ணி ஆக்கியிருக்கேன். இவ்விழா சிறப்பாக நடைபெற யாதவர் ஆலய உதவி கல்வி தந்தை அவர்களே ஆசியுரை வழங்குமாறு கேட்டிருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். விசேடமாக சந்தை நிகழ்வை தலைமையாகி நடக்கின்ற இந்த பாடசாலையினுடைய நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். நான் இதோட ஒரு 4-5 நிகழ்வுகளுக்கு இங்கே வந்திருக்கிறேன். மிகவும் சிறப்பாக எல்லா நிகழ்வுகளையும் இவர்கள் ஆயத்தப்படுத்தி பிள்ளைகளுக்கு தகுந்த பயிற்சியை அளித்து மிக ஒரு தரமான ஒரு நிகழ்வாக அனைத்து நிகழ்வுகளையும் இவர்கள் செய்கின்றனர். அதே வகையில் இன்றைய நாளிலே நான் விலேசத்தை பார்க்காவிட்டாலும் வெளியே வருகின்ற போது பார்க்கின்ற போது இப்போது பாடசாலை மாணவர்களுடைய உடைகள், அவருடைய ஆயத்தங்களை பார்க்கின்ற போது அவர்கள் கூடுதலான நேரத்தை அவர்களோடு செலவழித்திருக்கிறார்கள், பணத்தை செலவழித்திருக்கிறார்கள். அவருடைய முயற்சிகள், உழைப்பு, இதுமாக உபகாரிகளுடைய நல்ல மனநிலை அனைத்தும் ஆண்டவரது ஆசையோடு இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய ஆண்டவரிடம் உரையாசியுடன் உங்களுடைய படியான முயற்சிகள் இந்த மாணவர்களுடைய உருவாக்கத்திற்கு தகுந்த முறையில் பங்களிப்பு வழங்கும் என நம்புகின்றேன். இன்னமாக புதிய புதிய வடிவங்களான நிகழ்வுகளை நீங்கள் இனங்கண்டு இந்த காலத்தில் ஏற்ற முறையில் மாணவர்களை நீங்கள் உருவாக்கும் எதிர்காலத்தில் இவர்கள் போக்கு சிந்தனை உள்ள முயற்சியாண்மை குறைந்த பிள்ளைகளாக தங்களுடைய சொந்த உழைப்பால் தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் வாழ இன்றைய இந்த நிகழ்வு தொடர்ந்து வர இருக்கின்ற நிகழ்வுகளும் ஆண்டவருடைய அருளால் ஆசிர்வதிக்கப்படவும் நல்ல முறையில் அமையவும் ஆசைப்பட்டிருக்கின்றேன். அதோடு நான் இங்கே வந்த நிகழ்வுகளை பார்க்கிற போது எங்களுடைய கிறிஸ்துமஸ் நிகழ்வு, பொங்கல் நிகழ்வு, கண்காட்சி போன்ற நிகழ்வுகளுக்கு எல்லாம் நான் வந்திருக்கிறேன். இந்த நிர்வாகத்தினுடைய அர்ப்பணிப்பான செயற்பாடு, ஆசிரியர்களுடைய பூரணமான பங்களிப்பு, பெற்றோர்களுடைய ஆதரவு, அவர்களுடைய நல்ல மனம் இந்த பாடசாலை மென்மேலும் வளர்ச்சி அடையவும் ஒரு புதிய வடிவத்தை பெறவும் பெற்று ஒரு மகிழ்ச்சியான சூழலை இவர்களுக்கு கொடுக்கின்றது என்பதை நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய பங்களிப்புகளும் இந்த பிள்ளைகளுடைய உருவாக்கத்துக்கும் நல்வாழ்வுக்கும் உதவ நான் வாழ்ந்திருக்கின்றேன். அனைவருக்கும் ஆவே வித்தியாசங்களின் சந்தை நிகழ்வை இடம்பெற்று ஆரம்பித்து வைக்குமாறு அழைப்பை ஏற்றிருக்கும் எஸ் தங்கராஜா முன்னாள் கல்வி பணிப்பாளர் யாழ்கோட்டை அவர்களை ஆஃபீஸ் ரூமுக்கு வைங்க. அப்புறம் சந்தை டைம் தொடங்கிட்டு அவங்க வியாபாரம் தொடங்கிட்டு இங்கே பாருங்கள் ஃபாதர் நிற்கிறார்.
சிலிண்டர் நிற்கிறார், சிஸ்டர் நிற்கிறா. வணக்கம். வணக்கம்ல. என்ன பேர் உங்களுக்கு? எது கூட மகளா? மகளா? ஆ, எவ்வளோ நாளா படிக்கிறான்? இப்போ படிக்கிறான். என்ன வியாபாரம் செய்றீங்க இன்றைக்கு? மரக்கறியா? வாழைக்காய் லீஸ். வேற என்ன என்ன விலை வாழைக்காய்? 200 ரூபாயா? 200 ரூபா. லீஸ் 300 ரூபா. அவ கைக்க மாட்டாவா? சொல்லுங்க என்ன விலை லீஸ்? மரக்கறி வாங்க போற என்ன விலை? அவ வைக்கப்படுறா. சரி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கிறீங்களா? என்ன வைக்கப்படுறீங்க? வைக்கப்படா கதை மகளா? என்ன வியாபாரம் மகள்? வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா பீட்ரூட். வெங்காயம் பச்சை மிளகா பீட்ரூட். வெங்காயம் என்ன விலை? 200 ரூபா. 200 ரூபாயா கிலோ? பச்சை மிளகா 650 650 ரூபா. இந்தியாவில் பீட்ரூட் 300 ரூபா. மகள் காய்க்க மாட்டாவா? என்ன விலை வெங்காயம்? சொல்லுங்க வெங்காயம் என்ன? ஆ, என்ன சொல்ல மாட்டாங்க. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? மகளா? என்ன வியாபாரம் உண்டா நீங்க? கத்தரிக்காயும் கத்தரிக்காய் பூசணிக்காய் தானே? கருவேப்பிலையா? என்ன விலை? என்ன விலை கத்தரிக்காய்? கிலோ? ஆ, எவ்வளோ? 200 ரூபாய். ஆ, மகள் கேட்க மாட்டாவா? சொல்லுங்க. உள்ள என்ன விலை கத்தரிக்காய்? என்ன விலை? என்னடா 300 ரூபாயா? பூசணிக்காய் என்ன விலை? பூசணி என்ன விலை? எவ்வளவா? 200 ரூபாயாமா? நிறைக்கிற திராசெல்லாம் வச்சுக்கிறீங்களா? சந்தையில் இருந்து சின்னாக்கிட்ட சாமான் வாங்குறாங்க பாருங்க. இவ்வளோ வேறு மரக்கறிகள் வாங்குறாங்க. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. எப்படி சும்மா இருக்கீங்களா? மகனா? என்ன வியாபாரம் செய்யற மகன்? ஆ, ஆ, என்ன சாமான்? வல்லார். ஆ, என்ன விலையா கிலோ? 120 ரூபா. 120 ரூபா. மற்ற 60 ரூபாயா? கேட்க மாட்டீங்களா? கதையல் என்ன விலையா? அப்பா சொல்லுங்க 120 ரூபா சொல்லுங்க. என்ன விலையாப்பா? என்னடா சொல்லு. தேங்காய் என்ன விலை? 200 ரூபாயா? ஆ, குறைக்க மாட்டியா? குறைக்க மாட்டியா? சரிங்க. ம், குறைக்க மாட்டேறான். சிசு ஆள் குறைக்க மாட்டேறான். ஆமா. என்ன பேருடா? என்ன பேர்? என்ன பேர்? என்ன பேர்? வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க தம்பி? என்ன விற்கிறீங்க?
உருளைக்கிழங்கு வெங்காயம் சொல்லுங்க. என்ன வியாபாரம் செய்றீங்க? இல்லைனா சொல்லு. உருளைக்கிழங்கு வெங்காயம் உருளைக்கிழங்கு என்ன விலையாடாப்பா? 200 ரூபாயா? வெங்காயம் 200 ரூபா. சின்ன வெங்காயம் என்ன விலை? 200 ரூபாயா? குறைக்க மாட்டியா? குறைக்க மாட்டியா? சரி சரி, நன்றியா. தக்காளி, உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், முள்ளங்கி, கேரட், பீட்ரூட், பீன்ஸ், முருங்கைக்காய், மாங்காய், அவரைக்காய், வெண்டைக்காய், பாகற்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, எல்லாமே வாங்கி விடலாம். வாங்க வாங்கம்மா வாங்க. நீங்கள் காய்கறிகள் விற்பனை வாங்கணும் உங்கள் வீட்டு தேடி வருது. தரமான காய்கறிகள் வேணும்னா கை காட்டுங்க. வாங்கப்பா வாங்க. நடமாடும் காய்கறிகள் விற்பனை வண்டி இந்த ஊர்ல வீட்டு தேடி வருது. எல்லா காய்கறிகளுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. காலையில தான் கொள்முதல் பண்ணது. எங்க காய்கறிகள் விற்பனை வண்டியில உருளைக்கிழங்குடைய தரமான காய்கறிகளை விலை மலிவா உங்க வீட்டு தேடி எங்க வண்டியில வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், முள்ளங்கி, கேரட், பீட்ரூட், பீன்ஸ், முருங்கைக்காய், மாங்காய், அவரைக்காய், வெண்டைக்காய், பாகற்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அனைத்து காய்கறிகளையும் விலை மலிவா காய்கறிகள் தெளிவா சொல்லுங்க. எல்லாமே காய்கறிகள் வாங்க வாங்கம்மா வாங்க. எங்கள் காய். வணக்கம், குட் மார்னிங். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லம்மா. என்ன வியாபாரம் செய்றீங்க? என்ன விற்கிறீங்க? தக்காளிக்கா கிலோ எவ்வளவு? இல்லைனா சொல்லு. எவ்வளவு? 100 ரூபாயா? 300 ரூபாயா? குறைக்க மாட்டீங்களா? எவ்வளவு குறைப்பீங்க? யாரு இந்த சாரி உடுத்தி விட்ட வடிவா இருக்கு? யாரு உடுத்தி விட்ட? அத்தை. சரி. எங்க கூட அத்தை? அம்மாங்க எங்க கூட? அம்மாங்க அவங்களா? அம்மா அப்பாங்க? எப்படி போகுது உங்களோட வியாபாரம்? எப்படி போகுது உங்களோட வியாபாரம்? வித்தீங்க? வணக்கம். வணக்கம் சொல்றாப்பா. வணக்கம். என்ன வியாபாரம் செய்யறீங்க? என்ன சாமா? கட்லெட். எவ்வளவு மோதம்? எவ்வளவு மோதம்? எவ்வளவு? 30 ரூபாயாம்மா. குறைக்க மாட்டியா? குறைக்க மாட்டியா? இல்லையா? கட்லெட் என்ன விலையா? கட்லெட் 50 ரூபாயா? சரி, 40 ரூபா. சரியா, சரி, நன்றியா. அம்மா பிடிக்கிறேண்ணா.
வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லம்மா. என்ன ஆம்பளை பையனா பொம்பளை பிள்ளையா? ஆம்பளை பையனா? பாக்குறோம் அங்க பாரு என்ன வியாபாரம் செய்றீங்க? என்ன வியாபாரம் செய்றீங்க என்ன விக்கிறீங்க நீங்க நாங்க ஆ வடை வடை என்ன விலை? என்ன சுசியம் என்ன விலை? துசியம் என்ன விலை 40 ரூபா 40 ரூபாயா? பாய்பான் வாய்ப்பான் என்ன விலை 40 ரூபா எப்படி இல்லை போகுதா விற்கிறீங்களா? பரவாயில்லையா? சரிங்களா, நன்றியா. தேங்க்யூ என்ன டீயா பிள்ளைந்தியா? நீலாம் இருக்கு. என்ன விலை டீ பிள்ளைந்தி? வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் என்ன விலை டீ? 50 ரூபா ஆ 80 ரூபாயா? பிள்ளைந்தி 50 ரூபா 40 ரூபாயா? வேற என்ன விற்கிறீங்க? சாண்ட்விச்சா? சாண்ட்விச் 25 ரூபா. சாண்ட்விச் என்ன விலை? 20 எவ்வளோவா? 25 ரூபா. 25 ரூபா. சரி, என்ன ஃப்ரீயா தருவியா? இல்லைன்னு சொல்லுங்க. தர மாட்டியா? என்ன விற்கிறீங்க? ரோலா? கையில் வச்சு அந்த காய கட்டும். என்ன பேர் பிள்ளைக்கு? என்ன பேர்? என்ன பேர்? சத்தமா சொல்லணும். சரி, என்ன விலை ரோல்? ரோல் என்ன விலை? 50 ரூபாயா? ஆ, மற்ற வடை என்ன விலை? 50 ரூபாயா? ஆ, வடையும் என்னென்ன விற்கிறீங்க? சொல்லணும். என்ன வாய்க்க வைக்கிறேன். என்ன பேர் உங்களுக்கு? ஆ, இதெல்லாம் சொல்லுங்க. ஆ, என்ன விற்கிறீங்க? எல்லாம் விற்றுட்டீங்களோ? நூடுல்ஸ் விற்றுட்டீங்களா? கட்டிக்காரன்டாப்பா. டக்குனு வியாபாரம் செய்யிட்டீங்க. என்ன நூடுல்ஸ் கொண்டு வந்தீங்க? ஆ, டக்குனு போயிட்டா. ஆ, பரவாயில்ல. என்ன விலை நூடுல்ஸ்? 100 ரூபா. எத்தனை பார்சல்? 12 விற்றுட்டீங்க. ஆ, பரவாயில்ல. ஆ, பட்டிசும் இருந்துட்டா. நல்ல விஷயம். கட்டிக்காரனா? ஆ, சரியா. அதில் என்ன வாங்கினீங்க? பா அனுப்பியாச்சு. Thank you.
இதெல்லாம் பெரிய சந்தையாக இருக்கு. என்ன சாமான்? என்ன பேர் தான்ப்பா? என்ன பேர்? என்ன பேர்? என்ன பேர்? என்ன விற்கிறீங்க? என்ன விற்கிறீங்க சொல்லுங்க. அன்னாசி பழம் என்ன விற்கிறீங்க? சொல்லுங்க. அன்னாசி பழம் பப்பா பழம் விற்கிறீங்களா? என்ன விலையா அப்போ ஒரு அன்னாசி பழம்? அன்னாசி பழம் என்ன விலை கிலோ? சொல்லுங்க என்ன விலை சொல்லுங்க. அன்னாசி பப்பாப்பழம் என்ன விலை கிலோ? விலை சொல்லுங்க. என்ன விலை? என்ன விலை? சொல்லுங்க. 200 ரூபாய். சரி சரியா. என்ன பேர்டா? என்ன பேர்? என்ன பேர்? எடுத்துருக்காத. என்ன பேர்? என்னடா விற்கிறீங்க? எந்த விற்கிறீங்க? ஒளிம்பி ஒரு சரத்தோட 2 காட்டு பார்ப்போம். ஆக்கள் ஒளிப்பி விடுங்க. சரத்தை கட்டிக்க நிற்கிறேன். இந்த ஒளிம்புங்களா வடிவானையில் பார்ப்போம். இது என்ன விலை? என்ன விலையா? ஒரு துண்டு 50 ரூபாயா? எங்க அப்பா அப்பாங்க அப்பா வரையிலையா? என்ன விற்கிறீங்க சொல்லுங்க. என்ன விற்கிறீங்க சொல்லுங்க. வாழைப்பழம் 150 ரூபா. 150 ரூபாயா? 1 கிலோவா? 1 கிலோவா 150 ரூபா? வெரி குட். இது என்ன? மாம்பழம். மாம்பழம் மாம்பழம் எவ்வளவு? 500 ரூபா. 500 ரூபா. கிலோ 500 ரூபா. இதில் வச்சுக்கோங்க. எவ்வளவு? 120 ரூபா. 120 ரூபா. நீங்க என்ன விற்கிறீங்க? கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் சரி. கொய்யாப்பழம் எவ்வளவு? 100 ரூபா. 100 ரூபா. ஒரு பழம் 100 ரூபா. இது என்னது? அன்னாசி பழம். ஒரு பேக் எவ்வளவு? 100 ரூபாயா? என்ன 100 ரூபாயா? 100 ரூபாய் எப்படி இருக்கும்? என்ன கலர்? 100 ரூபாய் என்ன கலர்? என்ன கலர்? 100 ரூபா. ஆரஞ்சு. orange color. Very good. தெரியும் தானே அதுக்காக. இது என்னது? தர்பூசணி. தர்பூசணி எவ்வளவு? என்ன இல்லை? என்ன இல்லை? என்ன இல்லை? நான் சொல்லி தரேன். எவ்வளவு இது? 200 ரூபா. ஒரு பழம் 200 ரூபாயா? வெளிச்சு போயிட்டேன். கையில் பிடி சொல்லுங்களா? இது என்ன? சிஸ்டர் விலை கேட்டு கொண்டு போகிறாங்க. முள்ளால் சொல்லுது 50 ரூபா. ஒரு பழம் 50 ரூபா.
வெரி குட். எங்க கொய்யாப்பழம் முடிஞ்சுதா? நெல்லிக்காய் எவ்வளவு? எண்ணுவீங்களா? பார்த்து எண்ணுங்க. கொய்யாப்பழம் நெல்லிக்காய் முடிஞ்சது போல இருக்கு. எண்ணுங்க, அள்ளி போடுங்க. அதுக்கு சத்தமா சொல்லுங்க. 2 3 எவ்வளவு? சொல்லுங்க எவ்வளவு? 52 50 எவ்வளவு? 50 ரூபாய். தேங்க்யூ. என்ன பழம்? என்ன பழம் வைக்கிறீங்க? orange இருக்கு. மற்றது என்ன பழம்? கொய்யாப்பழம். மற்றது இது என்ன பழம்? கொய்யாப்பழம். கொய்யாப்பழம். வெரி குட். எவ்வளவு கொய்யாப்பழம்? கொய்யாப்பழம் எவ்வளவு? சின்ன 3 200. 200. பெரிய பழம் 200. நீங்க என்ன வச்சிருக்கீங்க? முந்திரிய பழம் எவ்வளவு? 350 ரூபாய். இது என்ன பழம்? வாட்டர்மெலன். வாட்டர்மெலன் எவ்வளவு? 200 ரூபாய். வெரி குட். Good morning, sister. குட் மார்னிங். என்ன விற்கிறீங்க? இது நோட்டு. இது எடுத்த இது மலிவா? ஃப்ரீயா? காசு இல்லாம நாங்க தர மாட்டோம். என்ன சோப் இது? பேபி சோப் எடுத்தா இது என்னது? நெருப்படி. பேபி சோப் எவ்வளவு? 120 இது என்ன? பெருசு பெருசா 120. என்ன சாமான்? கழுவுறதுக்கு இது என்ன கழுவுவீங்க? பாத்திரம் கழுவுற. வெரி குட். எது வேணுமா? என்ன விக்கிறீங்க? முறுக்கெல்லாம் இருக்கு. முறுக்கு. வேற என்ன? இது எவ்வளவு? எவ்வளவு இது? 30 ரூபா. 30 ரூபாய். இது 30 ரூபா. 30 ரூபாய் தானா? இல்ல. இது இருக்கு. ஐம்பது ரூபா. 50 ரூபாய். என்ன கலர்ல இருக்கும் தெரியுமா? 50 ரூபாய். 50 ரூபாய் தாள் இருக்கு அவங்ககிட்ட. எங்க காட்டுங்க. 50 ரூபாய் இல்லையா? 50 ரூபாய் இல்லையா? இதுல உண்டு அதுல உண்டா? ஓகே. அதுல தேங்க்யூ. என்ன வச்சிருக்கீங்க நீங்க? என்ன வித்தனி?
சொல்லுங்க பரங்கிழங்கு 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 என்ன சாமான் வச்சுக்கிட்டு சொல்லுங்க. இது என்னது? இது என்ன? நெஸ்டமோல். இது 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 சோயா. இது மற்றது உருளைக்கிழங்கு. மற்றது இது ரிஞ்சோ. இது அது வந்துருவா. அரவிந்தா உள்ள இல்லாம நீங்க வியாபாரம் செய்றீங்களா? உங்களே அடிக்கலீங்க. இப்போ காய்ச்சனீங்களா? ஓகே. என்ன பேர்? ஆ என்ன சத்தமா படம்
நீங்கள் என்னங்களா இது இங்கால பின்பக்கத்தில் இருக்கிற பாலர் பாடசாலை பின்பக்கத்தில் இருக்கிற இந்த சின்ன புள்ளால் விளையாடுற ஊஞ்சாலுகள் சின்ன சின்ன சரக்கேற்றுகள் இதெல்லாம் இருக்கு பாரு. இந்த சொந்த காட்சியும் கூட காட்டியிருப்பேன். முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள். இந்த காணொலியை பார்த்து கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். சிறுவற்ற சந்த காட்சி நடத்தப்பட்டது. இதில் காட்டியிருக்கு பாலர் சிறுவர் பாலர் இதுதான் காட்டப்பட்டிருக்கிறது. Start. சுருக்கு பையில போட்டுக்கோ குலுக்கி குலுக்கி நடந்துகள். பாடுங்க, என்ன பாடு? ஓடி வா அழகு அணிலே ஓடி வா மரத்தில் ஏறி வா கொண்டு வாழும் கொண்டு வா பள்ளம் என்னிடம் பள்ளம் என்னிடம் கோடி பொறித்து பொறித்து தின்னலாம் பொறித்து தின்னலாம். சின்ன வயதிலே மான வயதிலே சொன்ன பேச்சை கேட்க வேண்டும். அம்மா அப்பா சொன்ன பேச்சை கேட்க வேண்டும். காலையிலே எழுந்திரவே பழக வேண்டும். கடவுளையே என்னால் வணங்க வேண்டும். கல்வி கற்ற பாடசாலை போக வேண்டும். நாங்கள் அடுத்து பாடங்களை படிக்க வேண்டும். சின்ன சின்ன வயதிலே செல்லமான வயதிலே சொன்ன பேச்சை கேட்க வேண்டும். அம்மா அப்பா சொன்ன பேச்சை கேட்க வேண்டும். சொந்தக்காரரோடு ஆசிரியர் சொல்ல
class. Fish banana, fish banana, fish banana, cut banana, cut banana, cut banana. Miss banana, miss banana, miss banana, eat banana, eat banana, eat it. Oh wow! ஆவே மரியா படிப்பிச்சு கொடுக்குற டீச்சர் மாதிரி செலிஞ்சன் வந்து நிர்வாகி சிஸ்டர் நிற்கிறா, மற்ற அஞ்சு டீச்சர் மாதிரி நிற்கிறான். வணக்கம் புள்ள. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறேன். சரி, இந்த நிகழ்வுகளை பற்றி கொஞ்சம் சொல்ல போறீங்க. இந்த நிகழ்வுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. மற்ற உங்களோட நிர்வாகிகள் மற்ற இங்கே உங்களுக்கு உதவி செய்த ஆக்களை பற்றியும் சொல்லலாம். சொல்லுங்க. எமது குருநகர் பங்கை ஆவே மெரியா பாலர்சாடை 1958ஆம் ஆண்டு மேதகு ஆயர் எமரியானுஸ் பிள்ளை அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இதன் பின்னர் அருட்சகோதரின் கீழ் வழிநடத்தப்பட்டு 2019ஆம் ஆண்டு கிரகோரி கிறிஸ்தோத்திரம் அவர்களின் தலைமையில் வழிநடத்தப்பட்டு திருக்குடும்ப கன்னியர் சபை அருட்சகோதரிகளால் இம்முன்வழி வழிநடத்தப்படுகின்றது. தற்போது கிறிஸ்தோத்திரம் செரிண்டன் அவர்களால் நிர்வகிக்கப்படுகின்றது. இவ்வாண்டில் எமது முன்வழியில் 60 பிள்ளைகளும் அருட்சகோதரி உட்பட 5 ஆசிரியர்களும் பணியாற்றி வருகின்றனர். எமது முன்வழியில் நடைபெறும் நிகழ்வுகள் வரவேற்பு முகமாக கால்கோள் விழா நிகழ்வு, பண்பாட்டு நிகழ்வாக பொங்கல் விழா, சந்தை நிகழ்வு, சிறுவர் தினம் மற்றும் ஆசிரியர் தினம், விளையாட்டு விழா, ஒளி விழா, பட்டமளிப்பு விழா, கல்வி சுற்றுலா போன்ற நிகழ்வுகள் முன்வழியில் நடைபெறுகின்றன. ஒரு சில நிகழ்விற்காக புலம்பெயர் தேச மக்கள் விரும்பிகள் எமது கிராம மக்கள் உதவி செய்து வருகின்றனர். வரும் உள்ளங்களுக்கு எமது பாடசாலை சார்பாக ஆசிரியர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி நன்றி நன்றி.